இந்த நாள் இனிய நாள். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, ஈஸ்டர் திருநாள் உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இந்த தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க, உயிர்த்தெழுந்த முதல்வரே. இப்போ ஒரு சீசன்ல முதல்வர் சீசன். ஆனால் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 26-23 இப்படி சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன் சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்து உயிரோடு எழும்புது. நீங்க கேட்கலாம், அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கே. சாரிபாத் விதவையின் மகன், தொடர்ந்து சுனேமியா ஸ்திரீயின் மகன், எலிசாவின் எலும்புகள் பட்டு ஒருவர், புதிய ஏற்பாட்டிலே ஒரு வீட்டிலே ஜெபாலய தலைவனுடைய மகள், அடுத்தது நாயினூர் விதவையின் மகன், மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு என்று லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள்லையும் துர்கால் எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கட்டும், அல்லது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மேல இருந்து கீழே விழுந்து மரித்து திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட ஐத்திகுவா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 8 பேர். ஆனால் அவர்கள் மரித்தும் உயிர்த்து திரும்ப மரித்து விட்டார்கள், உயிரோடே வாழ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் மெய்யான உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலிலே நமக்கும் பங்குண்டு என்றுதான் வேதம் சொல்லுது. அதாவது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவனவன் தன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். அதில் முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரம நம்பிக்கை இருக்கிறது. எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, மரித்த பரிசுத்தவான்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதில் முதல்வராய் இருக்கிறார். இதே கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றிலும் முதல்வராகி. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் யார் முதல்வர், எப்படிப்பட்ட முதல்வர், எப்பொழுது என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவ ஜனமே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை கொடுக்க, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் நன்மையை பெருகச் செய்ய இன்றைக்கு உங்களுக்காக உயிர்த்தெழுந்த முதல்வர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே மரித்து போன கடவுளை அல்ல, ஜீவனோடு உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில செத்து போயிருக்கிற, உயிரற்று கிடக்கிற உங்கள் வாக்குத்தத்தங்களை, உங்கள் நம்பிக்கைகளை அல்லது ஜெபஜீவியத்தை, வேத வாசிப்பை இன்று முதல் உயிர்த்தெழ செய்வாராக. ஆகவே இன்னும் ஒரு விசை உயிர்த்தெழுந்த முதல்வர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.